தமிழ்நாடு முழுக்க எல்லா பூத்துலையும் 100 வாக்காளர்களுக்கு ஒரு உறுப்பினர் வீதம், ஒவ்வொரு பூத்திலையும் சராசரியாக 10 வாக்குச்சாவடி குழுவினுடைய உறுப்பினர்களை நாம் நியமிச்சிருக்கிறோம். மைக்ரோ மேனேஜ்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, மேக்ரோ மேனேஜ்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, தேர்தல் களத்தில் திமுக தான் ஹீரோ. இந்தியாவில் வேற எந்த கட்சிக்கும் இல்லாத கட்டமைப்பு நம்ம கிட்ட இருக்கு. தமிழ்நாட்டில் உள்ள மொத்த பூத்துகளுடைய எண்ணிக்கை 75,000. ஒவ்வொரு பூத்துக்கும் நாம செட் பண்ணி இருக்கக்கூடிய மினிமம் டார்கெட் எவ்வளவு தெரியுமா? ஒவ்வொரு பூத்துக்கும் 350 வாக்குகள். இந்த டார்கெட்டை நாம் அச்சீவ் பண்ணால 2,60,00,000 வாக்குகளுக்கு மேல் நாம் வாங்கிவிடலாம். நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், இந்த தேர்தலில் நம்ம கட்டாயம் 2,50,00,000 வாக்குகளுக்கு குறையாம வாங்கியாகணும் என்று சொல்லியிருந்தேன். இதை சாத்தியப்படுத்தி காட்டுவது உங்களுடைய பொறுப்பு. இதை எப்படி பண்றது? ரொம்ப சிம்பிள். நீங்க ஒவ்வொருத்தரும் குறைஞ்சது 40-50 வாக்குகளுக்கு பொறுப்பேற்றுக்குங்க. சக்சஸ்ஃபுல்லா செஞ்சாலே வெற்றி உறுதி. ஏற்கனவே ஓரணியில் தமிழ்நாடு பரப்புரை மூலமா 1,14,00,000 குடும்பங்கள் நம்ம கழகத்தோட இணைஞ்சிருக்காங்க. இதுல ஒரு வாக்கு கூட மிஸ் ஆகாம உதயசூரியனுக்கும் நம்ம கூட்டணி கட்சி சின்னங்களுக்கும் விழணும். ஓரணியில் தமிழ்நாடு இல்லாம நான் ஏற்கனவே 2-3 தடவை தமிழ்நாட்டின் ஒவ்வொரு வீட்டையும் நாம நேரில் சந்திச்சு ஆதரவு திரட்டி இருக்கிறோம். அடுத்ததா ஸ்டாலின் படையில் இருக்கக்கூடிய மகளிர் அணியினர் வீடு வீடாக பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ண போறாங்க. ஏன் இதையெல்லாம் குறிப்பிட்டு சொல்றேன்னா, நம்ம பிரச்சாரமே அடிமட்டத்திலிருந்து ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒவ்வொரு வாக்கையும் கவனத்தில் வச்சுதான் உருவாக்கி இருக்கிறோம். மற்ற எல்லோரையும் விட முக்கியமா நீங்க தான் இதை புரிஞ்சுக்கிட்டு செயல்படணும். நானோ அமைச்சர்களோ மாவட்ட செயலாளர்களோ மண்டல தொகுதி பொறுப்பாளர்களோ சட்டமன்ற உறுப்பினர்களோ நாடாளுமன்ற உறுப்பினர்களோ என்னதான் உழைச்சாலும் வகுத்தாலும் களத்தில் அதை வெற்றியாக உறுதி செய்ய போறது நீங்க தான். ஒவ்வொரு வாக்குச்சாவடியும் வெற்றி வாக்குச்சாவடியாக மாற்ற உழைக்க போறது நீங்க தான், முன்கள வீரர்கள். உங்க உழைப்பிட தான் நாம 7வது முறையா ஆட்சிக்கு வந்த உறுப்பினர்களோ என்னதான் உழைச்சாலும் உக்திகளை வகுத்தாலும் களத்தில் அதை வெற்றியாக உறுதி செய்ய போறது நீங்க தான். ஒவ்வொரு வாக்குச்சாவடியும் வெற்றி வாக்குச்சாவடியாக மாற்ற உழைக்க போறது நீங்க தான், முன்கள வீரர்கள். உங்க உழைப்பிட தான் நாம 7வது முறையா ஆட்சிக்கு வரப்போறோம். எத்தனை டெக்னாலஜி வந்தாலும், எத்தனை புதிய ஊடகங்கள் வந்தாலும், ரிமோட்ல எத்தனை பேர் நமக்கு வேலை செஞ்சாலும், தேர்தல் பிரச்சாரத்தோட டாக்ஸிஸ் தான் ரொம்ப முக்கியம். அதுக்கு என்ன பண்ணணும்? நீங்க ஒவ்வொருத்தரும் 100 வாக்காளர்களை தேர்தலுக்குள்ள
மினிமம் 5 முறையாவது மீட் பண்ணணும், சந்திச்சாக்கணும். நான் ஏற்கனவே விருதுநகர் கூட்டத்தை சொன்ன ஒரு விஷயத்தை இந்த கூட்டத்திலேயே திரும்ப அழுத்தி சொல்ல விரும்புகிறேன். பரம்பரையாக திமுகவிற்கு வாக்களிக்கும் குடும்பமாக இருந்தாலும் சரி, இதுவரை நமக்கு வாக்களிக்காத குடும்பமாக இருந்தாலும் சரி, பரப்புரையின் கடைசி நிமிடம் வரை மக்களை சந்திச்சு வாக்கு கேட்டுக்கொண்டே இருக்கணும். எலெக்ஷன் வந்துட்டா மக்கள் தான் எஜமானர்கள். அதனால நம்ம திராவிட மாடல் ஆட்சியினுடைய சாதனைகளை, திட்டங்களையும், அதனால தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பமும் பயனடைஞ்சு வரக்கூடியதையும் ஒவ்வொருத்தருக்கிட்டையும் விளக்கமாக எடுத்து சொல்லுங்க. தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில ப்ரோ இன்கம் தான் நிலவுது. ஆளுங்கட்சிக்கு எதிரான மனநிலை எங்குமே இல்லாத நிலைதான் இன்றைக்கு இருக்கு. இதை அப்படியே நமக்கு ஆதரவான வாக்குகளாக மாற்றி வெற்றியை அறுவடை பண்றது உங்க கையில் தான் இருக்கு. 2021 இருந்ததை விட தமிழ்நாடு முழுக்க நமக்கான வரவேற்பும் ஆதரவும் கூடியிருக்கு. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் நம்ம வாங்கி இருக்கக்கூடிய வாக்குகளை பார்த்தா தெரியும். சட்டமன்ற தொகுதி வாரியாக பார்த்தா தெளிவாக தெரியும். நிச்சயமா 2026 200 தொகுதிகளுக்கு மேல நம்மால் வெல்ல முடியும். அதற்கு ஒவ்வொரு வாக்கும் முக்கியம். மக்களை சந்திச்சு ஆதரவு திரட்டுகிற உங்க பணி முடிய போறதல்ல, அத்தோடு நம்முடைய கடமையும் முடிய போறதல்ல. உங்களுக்குன்னு ஒரு அசைன் பண்ணிருக்க 100 வாக்காளர்களை நீங்கள் தொடர்ந்து அணுகணும். தேர்தல் அன்றைக்கு அவங்க எல்லாரையும் பூத்துக்கு வந்து நமக்கு வாக்களிப்பதை உறுதி செய்யணும். அது மட்டுமல்ல, வாக்குப்பதிவு முடிஞ்சு மிஷின்ல சீல் வச்சு எடுத்துட்டு போற வரைக்கும் நீங்க கவனமாக இருக்கணும். திமுக என்ற ஆலமரத்தினுடைய வேர்கள் நீங்கள், அறிவாலயத்துடைய அஸ்திவாரமே நீங்க தான். உங்களை நம்பித்தான் மொத்த கழகமும் இருக்கு. என்னுடைய மொத்த நம்பிக்கை நீங்க தான். வீடு வீடாக போய் பிரச்சாரம் பண்ணுங்க, இயல்பாக பிரச்சாரம் பண்ணுங்க, சகஜமாக பண்ணுங்க, உரிமையோடு பண்ணுங்க. ஒவ்வொரு வீட்டிலையும் நம்முடைய சாதனைகளை எடுத்து சொன்னீங்கன்னா அவங்களே உணர்ந்து நம்மை வரவேற்பாங்க. நண்பர்களுடைய டீ கடையில உட்கார்ந்து பேசுற மாதிரி ஃப்ரெண்ட்லியா பேசுங்க, கலகலப்பா பேசுங்க. நம்ம கழக ஆட்சி மீண்டும் வந்தால்தான் தமிழ்நாட்டின் வளர்ச்சி தொடரும். தமிழ்நாட்டினுடைய சுயமரியாதை காப்பாற்றப்படும் அவங்க மனசுல பதிய வைங்க. குறிப்பாக இளைஞர்கள்கிட்ட, அவங்க கிட்ட நாம செஞ்சிட்டு வரக்கூடிய திட்டங்களை பற்றி சொல்லுங்க. அவங்களுடைய வேலை வாய்ப்புக்காக கொண்டு வரக்கூடிய தொழிற்சாலைகளை பற்றி பொறுமையாக சொல்லுங்க. இதுக்காக உங்களுக்கு தேவைப்படக்கூடிய தகவல்களை அடங்கி இருக்கக்கூடிய ஒரு புத்தகத்தை உங்களுக்கு வழங்கி இருக்கிறோம். அதுல நம்மோட 5 ஆண்டு சாதனைகளை விளக்கி சட்டப்பேரவையில் நான் பேசின ஸ்பீச், அந்த பேச்சு இருக்கு.